என்ன விடுங்க சுரேஷ். எப்படி விட முடியும் மதி? ஐயோ விடுங்க நான் போறேன். முடியாது, உன் கைய புடிச்சு இழுப்பேன். அப்படியே இழுத்து கட்டி புடிச்சு அணைச்சு காதோரத்தில் முத்தம் குடுக்கணும், ஒரு ரொமான்டிக்கா உறவுகள் பேசணும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. அழகே அழகுல தங்கராஜ் நினைச்சது தான் நடக்கணும், நினைச்சது தான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான எண்ணத்துக்கு யாருங்க ஒரு முடுக்கு விழா போடுவாங்க அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன். நீங்கலாம் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எஸ்ன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பயங்கர கோவம் வந்து வீட்லேயும் போட்டு கொடுத்துட்றாரு. அது ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மையன்ட்டையும் கேட்குறாங்க ராகவன். ஆமாம் போயிட்டு வந்தேன், இதில் என்ன இருக்குது அப்படி போடுறா அல்வாவை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால ஒன்றும் பண்ண முடியல. இவன் பற்ற வச்சது அவனுக்கே தான் வினையா போகுது. என்ன ஏன் பாக்கியராஜ் நீ எப்படிலாம் போகிற அப்படிங்கல. ஏன் போனா என்ன, அவன் யாரு, ஏன் மலரோட தம்பி. மலர் நம்ம வீட்டுக்கா என்னென்ன பண்றா, நான் போனதுல ஒன்றும் தப்பு இல்லை. வாடா சிங்கக்குட்டி, வாடா வாடா, நீ பேசணும்டா, பேச வேண்டிய இடத்துல பேசி ஆகணும், பேசாம இருந்தா அது தப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப சொன்னோன்னே அப்படியே ஆத்தாலும் அப்பன்னு வாயடைச்சு போறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு சண்டை நடந்துட்டு அவங்கவுங்க வேலைக்கு போறாங்களா. சுரேஷுமே அண்ணன் போனதுல தப்பு என்ன இருக்கு அப்படியே மதி பாக்குது. மதி பார்த்தோன்னே அப்படியே இவருக்கு ஒரு குஷி. நம்ம ஆள் நம்மளை நல்லா பாக்குறாளே. இப்பெல்லாம் 2 பேருக்கும் ஒரு காம்போவை இணைச்சு வச்சு பாக்குறாரு டைரக்டர் தான் சொல்லணும். சரி பிரிச்ச காலம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. எத்தனை நாளைக்கு ஹீரோவை வந்து முறைச்சிக்கிட்டே காமிச்சா பாக்குற மனுஷங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போயிரும்ல, சங்கடமா இருக்காது. அதனாலதான் இப்ப சேர்த்து வைக்க பாக்குறாங்க. இந்த கதையை தங்கராஜுக்கிட்ட போடுறாங்க. இந்த மாதிரி மாப்பிள்ள கேட்டோம், அவன் என்ன பண்ணிவிட்டான், ஆமா போனேன்னு சொல்லிவிட்டேன். என்ன மாமா அப்படியா கேட்குறது, என்ன மாமா நீங்க ஏன்டா போனேன்னு எடுத்தோன்னே கேட்டிருக்கணும். இல்லை மாப்பிள்ள அவனோ போனது சரிங்கிறான், விடுங்க என்ன பண்றது மாமா. என்ன மாமா, அட விடுங்க மாப்பிள்ள அதையும் பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஏன்டா ஏதாவது ஒண்ணுன்னா என்னை கூப்பிடுறீங்க, இப்ப நான் சொன்னா எனக்கே ரிவிட் அடிக்கிறீங்களா, எப்படி இந்த கல்யாணம் பாக்குது நடக்குதுன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காங்க. மறுநாள் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன மாமா உங்க பேச்செல்லாம் மீறி போயிட்டு வந்தாங்க போல இருக்கு. கரெக்டா அப்படியே மலர் பாக்குது, பாக்கியராஜும் பாக்குறாரு. விடுங்க மாப்பிள்ள அதான் நேத்தே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு அப்படிங்கல. ஒண்ணு இல்லப்பா, நீங்க என்ன திட்டணும் அதை ரசிக்க வந்திருக்காரு. என்ன பாக்கியராஜ் வர வரலாம் ரொம்ப வாய் நீள்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க அம்மாவே கேக்குது. உடனே தங்கராஜ் பாக்குறாங்க. அத்தை நல்லா கேட்டீங்க, இப்பெல்லாம் எனக்கு மதிப்பு மரியாதையே இல்லை. நான் என் தங்கச்சி போன கையோட இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். ஐயோ நிறுத்துறீங்களா, இதே எத்தனை வருஷம் தான் சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க நீங்க வாங்க, சும்மா இவங்கெல்லாம் கத்துறதுக்குலாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. மலர் சொன்னோன்னே என்ன மலரு நீயும் இப்ப அவளை பார்த்து நீ கெட்டு போயிட்டியா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இங்க பாருங்க, உங்க விருப்பம் வராதும் வராதும், ஆனா நான் போவேன், அடுத்த வாரமே நிச்சயம் வச்சுக்கலாம்னு பேசிட்டு வந்திருக்கோம். என்னது பேசிட்டு வந்துட்டீங்களா சுருக்குங்குது தங்கராஜுக்கு. ஆமா பேசிட்டு வந்துட்டோம், அவங்க வீட்டில் பிடிச்சிருச்சு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு, இதில் என்ன இருக்கு அப்படின்னு மலர் சொல்ல, சரி சரி நீங்க பண்ணிக்கங்க. செம்ம காண்டாகிறாரு. டேய் மதிக்காம போற உனக்கு அந்த கல்யாணம் நடக்கணும், உடனே வெளியில போயிட்டு அவனுக்கு போனா போட்டு எங்கே நிக்கிற வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் பேசுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னண்ணே ஏண்ணே நான் எந்ததும் பேசாதுன்னு சொன்னேன்ல. அண்ணே நாங்க ஒண்ணுமே பேசலண்ணே, அப்புறம் அடுத்த வாரம் நிச்சயத்தம் சொல்றாங்க. ஐயோ அண்ணே நாங்க அதை பத்தி அப்படி சொல்லணே, பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டா அடுத்த வாரம் நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படிதான் சொன்னோம், மற்றபடி முடிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவே இல்லைண்ணே. நீங்க சொல்லாம நான் சொல்லுவேன்னா என்ன, நீங்க என்னென்ன சொல்ல போறீங்க. ஏன்னு உங்க மச்சான் வீட்டுல இருந்தானே பொண்ணு எடுக்கிறோம், பொண்ணு கொடுக்குறோம், உங்க மச்சானோட மச்சனை தானே அப்படிங்க பார். நான் சொல்றத கேட்டுக்க, அவங்க ஒண்டிக்கு ஒண்டி வீட்டுல இருக்காங்க, ஒரு வாடகை வீடு சொந்த வீடு கூட இல்ல. அண்ணே நாங்க மட்டும் என்னண்ணே சொந்த வீட்டுல இருக்கோம். டேய் உனக்கு சொந்த வீடு கொடுப்பேன்டா. அண்ணே என்னண்ணே சொல்ற, ஆமாடா அப்படின்ட்டு மனசுக்கு நினைக்கிறேன். என் தலை எழுத்து, அவங்கள பழி வாங்குறதுக்கு யாரா இருக்கலாம் நான் இறக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமாடா நான் நிறைய வீடு கட்டி உனக்கு ஒரு வீடு தர்றேன் இருந்துக்க அப்படிங்கிறாங்க. அண்ணே ஆமாடா நீ சொந்த வீட்டுக்காரன்டா, நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்குற, ஏன்னு உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா. அட பிடிக்குது பிடிக்கலைங்கிற ரெண்டாவதுடா, அவன் ஒண்ணுமில்ல அவனுக்கு போய் கட்டி கொடுத்து, அதுவும் இல்லாம அந்த மாமியாகரி ராட்சசியா, நீ சொல்லிரு எங்களுக்கு இப்ப கட்டி கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிரு. சரிண்ணே வேற ஏதாவது, இப்ப இல்லைன்னு சொல்றா. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க, போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க எப்போ பேசிக்கலாம் எப்போ வச்சுக்கலாங்க. இல்லை இல்லை இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா விருப்பம் இல்லை. சரி இப்போ இல்லாட்டி என்ன, ஒரு மாதம் 2 மாதம் போகட்டும் அப்படின்னு மலர் அம்மா சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ளை பொண்ணோட அண்ணன்ட்ட. இல்லை இப்போதைக்கு இல்லை, 1 வருஷம் போகணும், சாதகம் சரியில்லைன்னு இருக்காங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தா அது 2க்கும் பிடிச்சி போகுதுங்க, ஆனால் முடியவே முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு கட்டண்டட்டா பேசிடுறாங்க. ஏன் இப்படி சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, ஏப்பா ஏன் வேணாங்கிற அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில், அதாவது பொண்ணோட அண்ணங்காரன் அவங்க வீட்டில் இருந்து பேசுகிறான்.
பேசையில அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் பிடிக்கல? அது என் ஓனர் இருக்கார்ல தங்கராஜு, ஆமா அவர்தான் இந்த வீட்டுக்கு பொண்ணை கொடுக்காத, அவன் ஒண்ணும் இல்லாதவன், வீடு வாசல் இல்லாதவன், அவன் மாமியாக்காரி நல்லவ இல்ல அப்படிலாம் அவரே சொல்லல. நான் என்ன பண்ண முடியும்? என்னது ஓனரோட மச்சனோட மச்சனா? ஆமா அன்னைக்கு வந்திருந்தாங்கல்ல மலருண்டு அந்த பொண்ணோட மாப்பிள்ளையோட அக்கா, ஆமா அந்த அக்காவோட அக்கா புருஷன் தான் அவங்க, நாத்தனா புருஷன் தான் அவரு என் ஓனரு அப்படிங்கல. அப்போ அவரே சொன்னாருன்னா வேணாண்டா நீ சொன்னதான் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத பூராத்தையுமே கேட்டுறாங்க மலரோட அம்மா. அட ஆமாங்க, கட் பண்ணவே இல்லை போனை. கேட்டோன்னே செம்ம காண்டாகிறாங்க. அப்படிதான் கோவம் வருது. மலருக்கு காலை போடுறாங்க. மலரு எங்கடி இருக்க அப்படிங்கல. ஏம்மா என்னாச்சு? நடந்ததை பூரா சொல்ல அப்படியே கொதிச்சு போறாங்க. கிச்சன்ல நின்று பேசுறாங்க. மதி இருந்துட்டு என்னாச்சு அப்படிங்கல. அவங்க நடந்ததை சொல்ல, ச்சே என்ன இவ்வளோ ஒரு கேவலமானவங்களா இருக்காங்க, எப்படி என் தம்பி கல்யாணத்தை நிறுத்துறதுல இவருக்கு என்ன அப்படி, இந்த தங்கராஜ் ஏன் அப்படி பண்ணணும்னு கோவமா வராங்க 2 பேரும். இங்க பாருங்க அத்தை, உங்க மாப்பிள்ளை பண்ண லட்சணத்தை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாரு? என்ன என்ன என்னமோ இந்த கொசு தொலையச்சு அடிச்சு வரட்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருக்க. சுரேஷும் வந்துடுறாரு, பாக்கியராஜும் வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு? அவங்க பொண்ணு வீட்டுல வேணான்ட்டாங்க அப்படிங்கல. அப்படியே சந்தோஷம் தாங்கல ஸ்ருதிக்கு. அப்புறம் இந்த வீடு மாப்பிள்ளை மாமியார்னு விசாரிச்சிருப்பாங்க. ஒண்ணும் இல்லாத கட்டி கொடுக்க யார் விரும்புவாங்க? அதுதான் வேணான்ட்டாங்க. அத்தை உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு எல்லா விவரம் சொல்லியாச்சு. பரவாயில்ல, மாப்பிள்ளை இருக்காங்க, மாமியார் நல்லவங்களா இருக்காங்க, எந்த பிக்கல் புடுங்கலும் இல்ல, எந்த கொடுமையும் இல்ல அப்படின்னு பொண்ணு தாரேன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் அவங்க வேணாம் சொன்னாங்க தெரியுமா? ஏன் எதுக்கு எதுக்கு வேணான்ட்டாங்க அப்படின்னு மறுபடியும் கேட்க, பாக்கியராஜ் வந்து என்னாச்சுமா, என்ன மலரு, என்ன அண்ணி அப்படிங்கிறாங்க. ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க மலரு. என்னம்மா சொல்லு அப்படிங்கல. அந்த கல்யாணம் நின்னது காரணம் எல்லாமே மதியோட வேலை போனதுக்கு யார் காரணமோ அவர் தான் அப்படிங்கல. ஏய் என்னடி மாப்பிள்ளையே தான் காரணம் சொல்றியா? ஆமா வேற யார் காரணம்? அவர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கல. அவருக்கு எப்படி தெரியும்? நீங்க பொண்ணு பார்க்க போறது கூட அவருக்கு தெரியாது அப்படிங்கல. எல்லாம் தெரியாதா அப்படின்னு நடந்ததை சொல்ல, அந்த பொண்ணோட அண்ணன் அவர்கிட்ட தான் வேலை பார்க்கறானா, மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல அடிச்சு எங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்காங்களா பாக்கியராஜ் இங்க போயிருக்கான்னு. ஆமா மாப்பிள்ளை சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு. அதேதான் அதேதான், என் தம்பி நல்லா இருக்க கூடாது. ஏன் அப்படி? நாங்க உங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணோம்? நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது குறை வச்சேனா? இந்த வீடு நல்லா இருக்கணும்னு பாக்கியராஜ் அவர் தங்கராஜ் நினைச்சாருன்னா, பாக்கியராஜ் பொண்டாட்டி நல்லவளா இருக்கா, இந்த குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறா அப்படித்தானே அவர் நினைச்சிருக்கணும். ஆனா அது இல்ல, அவருக்கு இந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதை எங்களை துருப்பிச்சுட்டா எடுத்துக்கிட்டாரு. இப்ப என் தம்பி கல்யாணம் நின்னு போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஏ நிறுத்து, அவர் தான் சொன்னாரு உனக்கு தெரியுமா? காதால கேட்டோம், காதால கேட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க. என்ன கேட்டாங்க? ஆமா எங்க அம்மாவோட போனு ரெக்கார்டு இப்பதான் என் தம்பி பதிஞ்சு கொடுத்துருக்கான், அதை அப்படியே எனக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க அப்படின்னு காமிச்சா, அவங்க போன்ல அவங்க கட் பண்ணாம பேசிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த என் ஓனர் தான் வேணான் இருக்காரு, அதை விட வீடு எனக்கெல்லாம் வாங்கி தரேன் இருக்காரு. வீடு வாங்கி தரீங்கள விடலாமா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டோன்னு சுரேஷுக்கு சுருக்குங்குது. இப்படி ஒருத்தவங்களை லாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஆசைப்பட்டதை நிறைவேற்றி பண்றாரு, அப்பதான் அவங்க வெளியில போக முடியாதுன்னா. நமக்கு கூட எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆக்கி தரேன்னு சொன்னாரு, நான் அப்பதான் அவர் பேச்ச கேட்பேன்னா. அப்ப மாமா நயவஞ்சக்காரரா, கருப்பட்டியில கல் இருக்குன்னு சொல்லுமே அம்மா, அந்த மாதிரி தானா? பாம்பு அழகா இருக்கும், அதுக்குள்ள ஒரு விஷம் இருக்குங்கிற மாதிரி என் மாமா ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ச்சே மாமா அப்படியே கோவம் வருது. போன் பண்றேன் அப்படிங்கல. டேய் சுரேஷ் என்னடா அப்படின்னு போனை பறிக்கிறாங்க. ஏம்மா என்ன அப்படிங்கல. வேணாண்டா அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, போன் பண்ணாத. இல்லம்மா அவரை விடக்கூடாது, பாக்கியராஜன் டே போனை போடுறா அப்படிங்கிறாங்க. ஐயோ சொல்றத கேளுங்க. இப்ப என்ன அவங்க பேசணும், நாங்க பேசிக்கிறோம், விடுங்கடா பேசாண்டா அப்படிங்கல. சுருதி வந்து அண்ணே ஆமாண்ணே, மாமா ஏதோ தெரியாம பண்ணிருப்பாரு, விட. ஒட்டுமொத்த குடும்பமே, ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீரியல் முடிய போகுதுன்னு. அந்த மாதிரி எல்லாரும் ஸ்ருதியை பாக்குறாங்க. என்னம்மா அந்த மாமாவை யாருக்குமே பிடிக்காது, நீ என்ன அவருக்கு பேசுற மாதிரிங்கல. மதிக்கு மட்டும் புரியுது. நீ நடத்து அப்படிங்கிற மாதிரி பார்க்க. ஆமா அவர் ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ சொல்லியிருக்காரு, விடுங்களேன். அவர் சொன்ன மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்கும் அண்ணி. பொண்ணு உலகத்திலேயா பொண்ணா இல்ல, உங்க தம்பிக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும், நீங்க தேடுங்க அண்ணி, உங்களுக்கே தெரியாம இருக்கும், தேடுங்க. சுரேஷுக்கும் புரிஞ்சிருது. ஆகா தங்கச்சி எப்படி கோர்த்து விடுறான்னு பாத்தியாடா, உன் தங்கச்சியே சொல்றா, அப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்ல சுரேஷுக்கு புரிஞ்சிருது. அண்ணே விடுண்ணே அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை விடுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா உள்ளுக்க மதி போயிடுறாங்களா, பின்னாடியே ஓடி போயிட்டு அண்ணி
டக்குன்னு கட்டி பிடிக்க, என்ன அண்ணி? ஐயோ! நல்லது நடந்துருச்சு, நல்லது நடந்துருச்சு. என்ன? அண்ணியோட தம்பிக்கு நிச்சயதார்த்தம் இல்ல, நின்னு போச்சு. இதுக்கு நான் மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி கத்துறாங்க. ம். என்னமோ சொல்லுவாங்களாம், எதுக்கோ நோவு, எதுக்கோ கொண்டாட்டம்னு. அந்த மாதிரி எருதுக்கு நோவு, காக்கை கொண்டாட்டம்பாங்க. அங்க நிச்சயம் நின்னோனே, "உனக்கு சந்தோஷமா என்ன?" "அண்ணி எனக்கு எவ்வளோ வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? அப்பா! எனக்கு குமுதா ஹேப்பி, நான் ஹேப்பி" அப்படின்னு இருக்கையில சுரேஷ் வந்துடுறாரு. அப்படியே டக்குன்னு வாய கப்பு சப்புன்னு மூடுறாங்க. அப்புறம் எப்படி மேடத்துக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. "அண்ணே அது வந்துண்ணே" அப்படிங்கிறாங்க. "பயப்படாதம்மா, கவலைப்படாத. உன் காதல் உண்மையா இருந்தா நடக்கும்." "அண்ணே எப்படிண்ணே நீ மாறுன?" ஒண்ணும் இல்ல, சும்மா தான். ஆனா நீ என்ட்ட சொல்லியிருந்துக்கலாம்" அப்படின்னு சூர்யா சொல்ல, இல்லண்ணே நீ இப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் அப்பவே சொல்லியிருப்பேனே." "ஏய்! இப்ப நான் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எப்ப சொன்னேன்?" இப்பதான் சொன்னேனே." அப்படிலாம் சொல்லல. ஒழுங்கா படிச்சு முடியிற வேலைய பாரு" அப்படின்னு சொல்ல, "சரிங்கண்ணே" அப்படிங்கிறாங்க. மதி இருந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கிறாங்க சுரேஷ பார்த்து. "எதுக்கு தேங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். கைய விடு. இதுக்குலாம் என்ன இருக்கு தேங்க்ஸ்" அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, இந்த கல்யாணமே நம்ம நடத்தி வைக்கிற மாரி தான் வரப்போகுது. ஏன்? ஏன்னா அப்பா, அம்மா சரின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்கள பத்தி அப்படிங்கிறாங்க. "அப்படின்னா எப்படிங்க?" அப்படிங்கிறாங்க. "என்ன பண்றது? நீ என் பக்கத்துல வந்துட்டியே. நீ வந்ததுக்கப்புறம் எனக்கும் வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷன் உடம்பு பூரா பாய்ஞ்சிருச்சு. நான் என்ன பண்றது?" அப்படிங்கிறாங்க. அப்படியே மொறச்சு போய், அதாவது அப்படியே சொக்கி போய் பார்க்குறாங்க. என்ன பண்றது? மொறச்சுன்னு சொல்லி சொல்லி வருது. அப்படியே சொக்கி போய் பார்த்தோன்னே, "இப்படிலாம் பார்த்தீன்னா நான் என்னடி பண்ணுவேன்? உன்னைய கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்கணும் போல தோணுதே" அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு திரும்ப மறுபடியும் கிட்டக்க போறாரு. என்ன ஒண்ணும் வேணாம்னு சொல்ற? நான் என்ன குடுத்தேன் உனக்கு? நீங்க மனசுல என்ன நெனச்சீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஆள விடுங்க" அப்படின்னு போக, அப்படியே கைய பிடிச்சு இழுக்குறாரு. அப்படியே தோளோட சேர்த்து அணைச்சுக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உண்மையிலே நேத்தே எனக்கெல்லாம் அப்படியே ரொமான்ஸ் மூடு வந்துருச்சுங்க. மதிக்கும் அழகுக்கும், மதிக்கும் சுரேஷுக்கும். சாரிங்க. ஐயோ! ஒரே குஷியா இருக்கு. என்னடா பண்றது? இதுக 2ம் எப்படா சேருங்கன்றது தான் சேர்ந்துட்டாய்ங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.